அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமையும் நம்மளுடைய மதரசால ஃபிக்ஹ் சட்டம் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எந்த செயலை குறித்த சட்டங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? தொழுகையுடைய விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொழுகையுடைய சட்ட திட்டங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுக்கு முன்னாடி தொழுகையுடைய ஃபர்லுக்கள், தொழுகையுடைய வகைகள், தொழுகையுடைய சுன்னத்துகள், தொழுகையுடைய நிபந்தனைகள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். நம்ம தொழுகையில கடைசி இருப்புனா அதுக்கு என்ன பெயர்? அத்தஹியாத்துடைய இருப்பை குறித்தும், அதுல ஓதக்கூடிய அத்தஹியாத் எப்படி ஓதணும், அதுக்கு பின்னாடி என்னென்ன துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு முக்கியமா ஒரு 6 செயல்களையும் அதுக்குள்ளேயே துஆக்களும் உள்ள ஒரு 6 விஷயத்த நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். நோட் எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கடைசி இருப்பும் அத்தஹியாத் ஓதுதலும். கவனிக்கிறீங்களா? கடைசி இருப்பும் அத்தஹியாத் ஓதுதலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் உறுதி செய்யப்பட்ட விவகாரம் தான் கடைசி இருப்பும் அத்தஹியாத் ஓதுவதும் ஆகும். முதல் வார்த்தையே ரொம்ப ஒரு அழகான, அத்தஹியாத் எந்த அளவிற்கு தொழுகையில முக்கியத்துவம் பெற்றது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில உறுதி செய்யப்பட்ட விவகாரம் தான் இந்த அத்தஹியாத். ஏன்னா ஒரு உதாரணமா ஒரு 2 ரக்காத் தொழுகை எடுத்துக்கிறோமே, அந்த தொழுகையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு 4. ஒன்று என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா. 2வது ருக்கூ, 3வது சுஜூத், 4வது அத்தஹியாத் கடைசி இருப்பு. இந்த 4 ரொம்ப முக்கியமானது. ஃபர்லுன்னு சொல்லலாம், வாஜிபுன்னு சொல்லலாம். இது விட்டுட்டோம் அப்படின்னா தொழுகையே பாத்தில் ஆகக்கூடிய அளவுக்கு. தொழுகையில பாத்தில்னா என்ன அர்த்தம்? தொழுகை கூடாது, தொழுதும் பிரயோஜனம் இல்லாம ஆயிடும் இதுல ஏதாவது விட்டுட்டோம்னா. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய விஷயத்துல அத்தஹியாத்துல அதிக நேரம் அத்தஹியாத்துல இருந்திருக்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம ருக்குவுல அதிக நேரம், அதாவது ருக்கு சுஜூத், யாருடைய தொழுகையில ருக்கு சுஜூத் நீளமாக இருக்குதோ அவங்களுடைய தொழுகை தான் சிறப்பான ஒரு தொழுகை அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை விட ருக்கு சுஜூதை விட அத்தஹியாத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்களா? இல்ல, என்னென்ன துஆக்கள் ஓதி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல நமக்கு தெரிஞ்சது அத்தஹியாத் ஓதுவது. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே அத்தஹியாத் தெரியும் அப்படிதானப்பா? அத்தஹியாத் ஒரு கட்ட சொல்லிடுவோமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பொறுமையா. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா ஸாலிஹீன். அஷ்ஹது சூப்பர். இதுதான் அத்தஹியாத். நம்ம அத்தஹியாத்னு சொல்லும் பொழுது எல்லாமே துஆக்கள் எல்லாம் சேர்ந்தது அத்தஹியாத் கிடையாது. உதாரணமா இப்ப நம்ம ஃபிக்ஹ் நடத்துறதுனால இந்த சட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு மனிதர் தொழுகிறாரு, தொழுதுட்டு இருக்கும்போது இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வரைக்கும் மட்டும்தான் ஓதிட்டு சலாம் கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த தொழுகை கூடுமா கூடாதா? கூடும், கூடும், கண்டிப்பாக கூடும். சரிங்களா? அதுக்காக அவ்வளவுதான் ஓதணுங்கிறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டோம், அத்தஹியாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதிக நேரம் அத்தஹியாத்துல இருந்திருக்கிறாங்க. ஆனா சட்டம் என்ன அப்படின்னா, அத்தஹியாத் வரைக்கும் ஓதினாலும் தொழுகை கூடும். அத்தஹியாத்தை ஓதாம, இப்ப நம்ம அத்தஹியாத் சொன்னோம்ல, அதை ஓதாம மற்ற சலவாத் ஓதுறது, அதுக்கு பின்னாடி செய்யக்கூடிய துஆக்கள் ஓதுனாலும் தொழுகை என்ன செய்யாது? கூடாது. அப்ப அத்தஹியாத் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? இப்ப உதாரணமா நீங்க தொழுதுட்டு இருக்கீங்க, அம்மா ஏதோ கூப்பிட்டு இருக்காங்க, இல்ல நம்ம கதவு பூட்டி இருக்குது, யாரோ கதவை தட்டிட்டே இருக்கிறாங்க, நம்ம சீக்கிரம் தொழுகை முடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஏன்னா கதவு திறக்கணும்னு நினைக்கிறோம், இல்ல போன் அடிச்சுட்டே இருக்குது. பர்லு தொழுகையிலையும் சரி, மற்ற தொழுகையிலையும் சரி, இப்படி நடக்கும் பொழுது நாம என்ன செய்யலாம்? ஃபுல்லா துஆக்களை ஓதி முடிச்சுட்டு அந்த வேலையை இது பண்றதை விட இந்த அத்தஹியாத் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம்? ஓதிட்டு சலாம் கொடுக்கலாம். அர்ஜென்ட்னால, ஏதாவது ஒரு அவசரம் அப்படிங்கிறதுனால தான். மற்றபடி அடிக்கடி நம்ம என்ன செய்யக்கூடாது? இதை செய்யக்கூடாது. சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு நான் இதை சொல்றேன். புரியுதுங்களா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அத்தஹியாத் கடைசி இருப்புல முதல்ல நம்ம என்ன ஓதணும்? அத்தஹியாத் ஓத வேண்டும். கவனிக்கிறீங்களா? 2வது என்ன ஓதணும் அப்படின்னு எழுதியிருக்கோம்? தருதே இப்ராஹிம் ஸலவாத். தருதே இப்ராஹிம் கண்டிப்பா ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமா சலவாத் சொல்லக்கூடிய ஒரு நீண்ட ஒரு அழகான சிறப்பான சலவாத்.
நம்ம அந்த செலவாத்தெல்லாம் தெரியும் இல்லையா? இங்க ஒரு கட்ட சொல்லிருங்க பாத்துருவோம். சைதினா முஹம்மது மாஷா அல்லாஹ். இந்த ஒரு செலவாத் நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹு தாலா நமக்கு 10 முறை அருள் புரிகிறான். செலவாத்துடைய சிறப்புகளை நிறைய நம்ம பேசியிருக்கோம். அதுலயும் தொழுகையில கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், இந்த தருதை இப்ராஹிம் ஓதியே ஆகணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளிடத்துல 2 விஷயம் நம்மளிடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளிடத்துல சொல்லியிருக்காங்களா, எனக்காக இதை கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன, அவர்களுடைய பெயர் கேட்டால் அவர்களுக்காக சலவாத் நாம் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் கேட்டா என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல இந்த தனிப்படையா நம்ம பெயர் கேட்காம இருந்தாலும் சரி, நம்ம தொழுகையிலும் சரி, மற்ற நேரங்களையும் செலவாத் ஓதணும். இது ஒரு விஷயம். 2வது, அவர்களுக்கு வசீலா என்கின்ற பதவியை நம்ம கேட்கணுமா. வசீலானா என்ன புரியுதுங்களா? மறுமையில அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குன்ட்டு ஒரு பதவி இருக்கு. அது என்ன பதவி அப்படின்னா, நமக்காக அல்லாஹ்விடத்துல ஷஃபாஅத் பரிந்துரை செய்தல். எந்த நபிக்கும் இந்த பதவி கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். அதனால வசீலா என்கின்ற உயர் பதவியை எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்கணும், கேளுங்க அப்படின்ட்டு இந்த உம்மத்தினர்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒன்று ஸலவாத், 2வது வசீலா என்கின்ற உயர் பதவி. வசீலானா எப்ப கேட்கணும்னு தெரியுமா? பாங்கின் துவால வசீலத்தவல் ஃபலீலத்தவ தரஜத்தஹு நம்ம ஓதுறோம் இல்லையா? அதுலதான் அந்த வசீலா என்கின்ற பதவியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கிறோம். அப்ப அத்தஹியாத்துல முதல் அத்தஹியாத் ஓதணும். 2வது தருதே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது முழுமையான சலவாத்தை அழகா சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, இன்னமும் நமக்கு திருந்தல அந்த வார்த்தை. வலாலி இப்ராஹிம வலாலி இப்ராஹிம் அப்படி அலா ஆலி இப்ராஹிம, புரியுதுங்களா? வலாலின்னு சொல்லக்கூடாது, அலா ஆலி இப்ராஹிம கமா சொல்லைத்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம. நல்ல வார்த்தைய தெளிவா நம்ம உச்சரிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, இது 2வது. 3வது என்ன போட்டிருக்கோம் நம்ம? அல்லாஹும்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஷார்ட்டா போட்டிருக்கோம். அந்த துஆக்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம தொடர்படியே நம்ம ஓதிட்டு இருக்கோம் இல்லையா? அதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையை முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த துஆவை ஓதுவாங்க. இந்த துஆ என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் அஸாபில் கப்ரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா மமாதி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அழகான துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதாம தொழுகையை முடிச்சதே கிடையாதாம். அந்த அளவிற்கு, அதாவது கபருடைய வேதனையை விட்டும், அதுக்கு பின்னாடி துன்யாவுடைய குழப்பங்களை விட்டும், நரகத்துடைய வேதனையை விட்டும், தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டும் யா அல்லாஹ் எனக்கு நீ பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஏன் அத்தஹியாத்துல அந்த துஆ செய்யணும்? அதை நம்ம யோசிச்சிருக்கோமா? தனியா துஆ செய்யக்கூடாதா அப்படின்னா, தொழுகையில இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறது அவ்வளவு ஒரு பயனுக்குரியது. அதுல அத்தஹியாத்துல நம்ம கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் முழுமையாக கபூலாக்கி கொள்கிறான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல நிறைய துஆ ஓதி இருக்கிறாங்க. சரிங்களா? இது 3வது விஷயம். ஒன்று அத்தஹியாத், 2வது தருதே இப்ராஹிம், 3வது அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம், அந்த துஆ ஓதிக்கிறணும். 4வது விஷயம் என்ன? மாஷா அல்லாஹ். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தொழுகையில மறக்காம மாறாம செஞ்ச ஒரு அழகான துஆ. ஓதுவோமா? அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லீ மக்ஃபிரத்தம் மின் இன்திக வர்ஹம்னி இன்னக அன்தல். ரொம்ப அழகான துஆ, அர்த்தம் ரொம்ப அழகா இருக்கும். அல்லாஹும்ம இன்னா நஊது அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظுல்மன் கஸீரா, யா அல்லாஹ் என்னுடைய ஆத்மா துல்மன் கஸீரானா அதிகமாக அநியாயம் செஞ்சிடுச்சு. ஏன்னா அப்படிதானே நம்ம இருக்கிறோம். பாவங்கள் அதிகமா செய்யறோமா, நன்மைகள் அதிகமா செய்யறோமா அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மஆதல்லா அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர பாவங்கள் தான் இந்த ஆதமுடைய மக்கள் அதிகமா செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதனால இப்படியான துஆக்களை கொண்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பாவ மன்னிப்பு நம்ம பெற முடியும் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல ஓதி இருக்கிறாங்க.
நாமளும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய தொழுகையில கொண்டு வரோம். இது 4வது துவா. 5வது என்ன? இந்த துவா ரொம்ப அழகான துவா. அதுலயும் எல்லாமே யா அல்லாஹ் முன் செஞ்ச பாவம், பின் செஞ்ச பாவம், மறைவானது, ரகசியமாக செஞ்ச பாவம், என்னுடைய முன்னோர்கள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு அழகான துவா. சரிங்களா? சொல்லுவோமா? அல்லாஹும்ம ஃபிர்லி பிமா கத்தம்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திமு அன்தல் முஅக்கிரு லா இலாஹ இல்லா. சரிங்களா? எல்லாருக்குமே இந்த துவா தெரியும் இல்லையா? தனியா எழுந்து கேட்டாலும் என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம கூட்டத்தோட சொல்லும் போது அழகா வந்துருது. ஆனா எல்லாருடைய தொழுகையில இதை நம்ம சொல்றோமா? இல்ல மகரிப்ல மட்டும் சொல்றோமா? எல்லா நேரத்திலும் சொல்றோம் இல்லையா? அதனால நம்ம வெறும் நம்ம மகரிப்ல மட்டும் சொல்றது கிடையாது. உங்களுடைய தனி தொழுகையிலேயே நீங்க வீட்டுல தொழுதா நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களை எல்லாம் ஓதிக்கிறணும். சரிங்களா? இதோட 3 துவாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்துல ஓதின துவாக்கள் அப்படின்ட்டு வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், இதன் பிறகு உங்களுக்கு விருப்பமான பிரார்த்தனையை தேர்ந்தெடுத்து வேண்டிக் கொள்ளுங்கள். சும்ம யதஹய்யரு துஆஇ அஜபஹு இலைஹி ஃபயதுஉ. எழுதியிருக்கோமா? என்ன அர்த்தம்? இதன் பிறகு உங்களுக்கு விருப்பமான பிரார்த்தனையை தேர்ந்தெடுத்து வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் நமது தேவைகளை தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். என்ன அர்த்தம்? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆக்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த துஆவை நீங்க தொழுகையில ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி அந்த துஆக்கள் எல்லாம் ஓதுன பின்னாடி நமக்குன்ட்டு சில தேவைகள் இருக்கும் இல்லையா? உங்களுடைய படிப்பு விஷயமா, இல்ல குடும்ப சூழ்நிலைகள் விஷயமா, இல்ல ஏதாவது மனசு கஷ்டமா இருக்குது, இது ஏதாவது அல்லாஹ்விடத்துல நம்ம தேவையுடையவர்களா நம்ம இருக்கிறோம், என்னென்ன தேவைகள் இருக்குமோ அது எல்லாமே தாராளமா அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு கேட்டுக்கொள்ளலாம். இது குழப்பமே வேண்டாம். இப்ப நீங்க கேட்கலாம், அரபுல கேட்கணுமா தமிழ்ல கேட்கணுமா? அது தெரியுது இல்லையா? நம்மளுடைய தேவைகளை அரபுல எப்படி கேட்க முடியும்? நம்ம அரபு மொழி தாய்மொழி கிடையாது. நம்ம என்ன செய்யலாம்? தாராளமாக தொழுகையில அத்தஹியாத்துல தமிழ்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நம்மளுடைய தேவைகளை கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கு அழகான ஆதாரம் இந்த ஒரு ஹதீஸ். சும்ம யதஹய்யரு துஆஇ அஜபஹு இலைஹி ஃபயதுஉ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய தேவைகளை என்ன செஞ்சுக்கலாம்? கேட்டுக்கொள்ளும் பொழுதுதான் அத்தஹியாத் நீளமாக்கப்படும். ரொம்ப நேரம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அத்தஹியாத்துல உட்கார்ந்துக்கிறலாம். நம்மளுடைய தேவைகளை மனமாற நம்மளுடைய தமிழ்லையோ நம்ம என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அதுல தாராளமா என்ன செஞ்சுக்கிறலாம்? கேட்டுக்கொள்ளலாம். சரிங்களா? அதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒரு துஆ இருக்கு பாருங்களேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரமி. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆ நம்ம சேர்த்துக்கிறோமா? இன்னிலிருந்து அத்தஹியாத்துல நம்ம ஓதும் பொழுது கண்டிப்பா மனம் செஞ்சுட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஃபிக்ஹுல இந்த துஆவை நம்ம கேட்போம். கண்டிப்பா நீங்க சொல்லணும். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே மினல் மஅஸமி வல் மக்ரமி, பாவங்களை விட்டும் கடனை விட்டும் கடன் சுமையை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துஆவை சொன்ன உடனே ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் கடனை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ரொம்ப நிலைக்குலைய வைக்கக்கூடிய ஒரு செயல் என்றால் கடன் தானா. கடன் இருந்தா நமக்கு, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க, நம்ம பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு வீட்டுல எங்கேயோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், இரவுல எல்லாம் என்ன செய்ய முடியாது? தூக்கம் வராது. ஐயோ கடன் அடைக்கணுமே. ஏன்னா கடனோடு வஃபாத் ஆயிட்டோம், அதெல்லாம் வஃபாத் ஆயிட்டோம் அப்படின்னா சொர்க்கம் போக முடியாது. அது ஷஹீதா இருந்தாலும் கூட. ஷஹீத் கடனோடு அவங்க மரணம் ஆயிட்டாங்க. ஷஹீதுனா புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டும் கடனோட மரணம் ஆயிட்டாங்க அப்படின்னா சொர்க்கம் போகவே முடியாது. அந்த அளவிற்கு கடனில்லா வாழ்க்கையை அல்லாஹ்விடத்துல கேட்கணும். இப்போ உள்ள துன்யாவுல பாத்தீங்கன்னா கடன் கொஞ்ச நாள் நம்ம என்ன செய்ய அக்கம் பக்கத்துல வாங்கிக்கிட்டு தான் இருப்போம். நம்ம வாங்கும் பொழுது என்ன நியத்துல வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம உங்களோட இடத்துல என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த நேரத்துல நல்ல முறையில திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு வாங்கினோமே ஆனால், நல்ல வார்த்தையை கவனிங்க, அல்லாஹ் அந்த கடனை அடைக்க நமக்கு உதவி செய்வானா இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால நம்ம கடன் வாங்குறோம், அதோடு கடனை அடைக்கிறதுக்கான வேலையை நம்ம இது பண்ணி அதை மும்முரமா பார்த்துக்கிட்டு இருக்கணும். கடனோடு நம்ம வஃபாத் ஆகிடவே கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு தொழுகை நடத்த மறுத்துட்டாங்களாம். ஏன் தெரியுமா? கடன் இருந்ததின் காரணமா. அதுக்கு பின்னாடி ஒரு சஹாபிட்ட, நான் இந்த ஜனாசாவுடைய கடனை நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன பின்னாடிதான் அந்த ஜனாசாவுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தியிருக்காங்க.
அந்த அளவிற்கு கடனுடைய சுமையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு பெறணும் என்றால் அந்த அத்தஹியாத்துல இந்த துவா ஓதிக்கிறோம். அல்லாஹும்ம இன்னா நஊதுபிக்க மினல் மஅஸமி வல் மகரமி, பாவத்தை விட்டும் கடன் சுமையை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைய எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சரி நீங்க இது நினைச்சுக்கோங்க. நம்மளுடைய வீட்டுல கடன் கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த துவாவை கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், தாராளமாக ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹ் கடனை அடைக்க இன்ஷா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். சரிங்களா? இதோட 6 விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப கடைசி இருப்பு இந்த மாதிரி அத்தஹியாத் ஓதி அல்லாஹுடைய தூதருடைய துவாக்களை கொண்டு அத்தஹியாத்தை நம்ம முடித்தோமையானால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா அந்த தொழுகையை பரிபூரணமாக்கப்பட்ட தொழுகையாகவும் அந்த அத்தஹியாத்துல கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவுக்கும் அல்லாஹு தாலா பதிலளிக்கக்கூடியவனாகவும் இருப்பான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? நம்ம இன்னில இருந்து ஓதிடுவோமா? கரெக்டா அத்தஹியாத்தை நம்ம அவசரப்பட்டு ஓதாதீங்க. தொழுகையே அவசரம் கூடாது, தொழுகையே அவசரம் கூடாது. நம்ம அவசரம் காட்டக்கூடாதுன்ட்டு சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் முன்ன. அதுல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா காலையில ரொம்ப லேட்டா எந்திரிச்சு அவசரமா ஸ்கூலுக்கு கிளம்புறது, இது ரொம்ப தப்பான ஒன்றுப்பா. ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி, அது ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது, எந்த விஷயம் செஞ்சாலும் அவசரம் காட்டுவதே கூடாது. நம்மளுடைய ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? இப்ப எக்ஸாம்ன்ட்டு நாளைக்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொன்னோம்னா முதல் நாள் நைட் உட்காந்து கடன்னு படிப்போம். அது ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது நமக்கு. அது என்னன்னா பண்றது, சும்மா அப்படியே படிச்சு அப்படியே எழுதி அப்படியே தூக்கி போட்டுறது, அது நமக்கு தேவையே கிடையாது. நம்ம படிக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா தொடர்படியா செய்யணும். இப்ப நம்ம இன்னைக்கு இந்த ஃபிக்ஹுடைய பாடம் நடத்திட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ், அதை படிக்கணும், நடைமுறைக்கு நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரணும். அது ஃபிக்ஹுடைய எக்ஸாம் வர்றதுக்கு முதல் நாள் தான் உட்காந்து படிச்சோன்னு நினைச்சுக்கோங்களேன், அது என்னன்னா ஒரு பெனிஃபிட்டே இருக்காதுப்பா, நன்மை கிடைக்காது, மாறுதல் கிடைக்காது, மார்க் மட்டும் கிடைக்கும். மார்க் வச்சு என்ன செய்ய முடியும்? நம்ம ஒன்னும் செய்ய முடியாதுல்ல. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அவசரம் காட்டுவது கூடாது. அதே போலதான் நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பும் போதும் லேட்டா இருந்துச்சு பரபர எடுத்து அந்த புக் எடுத்து இந்த புக் எதை எடுக்கல அப்படின்ட்டு நம்ம கிளம்பாம எந்த செயல் செஞ்சாலும் ரிலாக்ஸா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதே போலதான் ரொம்ப முக்கியமானது தொழுகை. அந்த தொழுகை அத்தஹியாத்தெல்லாம் நம்ம ஆளுக ஓதுன்னு நினைச்சுக்கோங்க, அதுல என்ன வேர்டுனே தெரியாது, அப்படியே கடகடன் ஓதி அஸ்ஸலாமு அலைக்கும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஓதவே கூடாது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து உங்களுடைய தொழுகையுடைய முறையை நம்ம படிச்சுக்கிட்டே வர்றோம், படிச்சதை நம்ம செயல்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அதனால தொழுகையை ரசிச்சு ருசிச்சு அதுல இருக்கக்கூடிய அந்த சுவையை டேஸ்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் தொழுகுங்க. அல்லாஹ் அந்த தொழுகையை கபூலாக்கிக்குவான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் நம்ம ஃபிக்ஹுடைய கிளாஸ்ல இந்த கடைசி இருக்கக்கூடிய ஓதக்கூடிய துஆக்கள், எந்த மாதிரியான துஆக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுனாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இன்ஷா அல்லாஹ் படிச்சுட்டு வந்துடும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா. இதை கேட்டோமோ அதன்படி நடக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.